ஸோ நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? மேற்கு உலக அறிஞர்கள்ல கொஞ்சம் நீதமான அறிஞர் என்று சொன்னா, புரொஃபசர் ஜான் ஹூவர சொல்லலாங்க. இவர் வந்து மேற்கத்திய கல்வியியல் ஆய்வாளர் இவரு. ஒரு அகாடமிக் பெர்சன் இவரு. இவர் வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் நோட்டிங்ஹாம்ல பணிபுரியக்கூடியவர். இவர் வந்து இமாம் இப்னு தைமியாவ ரொம்பவே புகழுறாரு. பொதுவாகவே ஓரியன்டலிஸ்ட் என்பவங்க, இந்த அகாடமிக்ஸ் என்பவங்க வந்து நீதம் இல்லாதவங்களா இருப்பாங்க. இஸ்லாமிய வரலாற்றை திரித்து சொல்லுவாங்க. இஸ்லாத்தின் மீது பழி சுமத்தணும்னு அவங்களுடைய ஆய்வுகள் எல்லாமே இருக்கும். ஆனா, இவர் கொஞ்சம் நீதமானவர். இவருடைய சிறப்பு ஆய்வுத் துறைகள் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இமாம் இப்னு தைமியா, இப்னுல் கய்யூம், ஆ சுன்னி அகீதா, சுன்னி கலாம் பத்தி, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், ஆ படைப்பு பத்தி, தீமைகள் மற்றும் வந்து டிவைன் விஸ்டம் இதுதான் இவருடைய சிறப்பு துறைகள், ஆய்வுத் துறைகள். இவர் வந்து ஒரு சலஃபி அல்ல, மாறாக ஒரு முஸ்லிமும் அல்ல. இவர் ஒரு நான் முஸ்லிம் தான். ஆனா, மேற்கத்திய உலகில இமாம் இப்னு தைமியாவ மிக நுணுக்கமாக வாசித்தவர்களில் ஒருவர் என்று சொல்லலாம். புக்ஸ் கூட சிலர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில. ஸோ இமாம் இப்னு தைமியாவுடைய ஆய்வுல ஜான் ஹூவர் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா, ஜான் ஹூவர் வந்து முன்பு பல ஓரியன்டலிஸ்ட்டுகள் இமாம் இப்னு தைமியாவ தவறா சித்தரிப்பாங்க. அவங்கள பத்தி பொய் சொல்லுவாங்க. இட்டுக்கட்டி பேசுவாங்க இமாம் இப்னு தைமியாவ பத்தி. இமாம் இப்னு தைமியா மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், ஷேகுல் இஸ்லாம். ஆ மேலும் இமாம் இப்னு தைமியாவ தவறா போர்ட்ரே பண்ணுவாங்க மத்த ஓரியன்டலிஸ்ட், கீயத்தேயவாதிகள். அவர் வந்து புத்திய நிராகரிக்கிறாரு, அக்குல நிராகரிக்கிறாரு, கடுமையான லிட்ரலிஸ்ட் அவரு, அறிவுக்கு எதிரானவர் அவரு. தத்துவத்தை முழுமையாக எதிர்த்தவர் லாஜிக்க எல்லாம் என்று தவறாக சித்தரிப்பாங்க இமாம் இப்னு தைமியாவ. ஆனா ஜான் ஹூவர் வந்து என்ன செய்வார்ன்னா, இவர் செய்த முக்கிய திருத்தம் என்னன்னா, இமாம் இப்னு தைமியா வந்து இவங்க சொல்ற மாரி புத்தியை மறுக்கக்கூடியவர் அல்ல. அக்லுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடியவங்க. அவர் மறுத்தது எதுன்னா, கரப்ட்டான புத்திய தான் அவங்க மறுத்திருக்கிறாங்க. தவறான புத்திய தான் அவங்க மறுத்திருக்கிறாங்க. அது வஹி வெளிப்பாடு மீது கிரேக்க தத்துவத்தை கட்டாயமாக திணித்த கலாம் முறைய தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இமாம் இப்னு தைமியா எதிர்த்திருக்கிறாங்க. மேலும் ஜான் ஹூருடைய மைய கருத்து கோர் தீசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்னு தைமியா வந்து அக்குலை நிராகரிக்கல. இந்த ரீசன் என்று சொல்லுவாங்க. அந்த அக்குலை நிராகரிக்கல. அவங்க நிராகரித்தது கிரீக் மெட்டாபிசிக்ஸ தான். கிரீக் மெட்டாபிசிக்ஸ வந்து வஹீயின் மீது திணிப்பதை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க மறுத்திருக்கிறாங்க. ஸோ ஜான் ஹூருடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமாம் இப்னு தைமியா வந்து சரியான புத்தியை அல் அக்குல் ஸஹீஹ் அதை ஏற்றுக்கொள்றாங்க. அதை ஏற்றுக்கொள்கிறார். வஹியுடன் முரண்படும் கற்பனை தத்துவங்களை தான் நிராகரிச்சாங்க. ஸோ உண்மையான புத்தி மற்றும் உண்மையான வஹி ஒருபோதும் முரண்படாது. வந்து இது சலஃபி அகீதாவுடைய அடிப்படை என்றாலும், ஜான் ஹூவர் வந்து இதை கல்வியியல் மொழியில மட்டும் தான் சொல்றாரு. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ வந்து கலாம் மீது இமாம் இப்னு தைமியாவுடைய எதிர்ப்பு, மறுப்ப வந்து எப்படி ஜான் ஹூவர் அவர்கள் விளக்குறார்ன்னா, ஜான் ஹூவர் சொல்லக்கூடியது என்னன்னா, இமாம் இப்னு தைமியா கலாமை எதிர்த்தது வந்து அது புத்தியை பயன்படுத்தியதால் கிடையாது. மாறாக தவறான தத்துவ அடிப்படைகள் மீது அது கட்டப்பட்டதால் என்று சொல்றாங்க. ஸோ கலாமுடைய அடிப்படை குறைகள் பார்த்தீங்கன்னா, கிரீக் மெட்டாபிசிக்ஸு, ஆக்சிடென்ட் தியரி, கன்டின்ஜென்ட் தியரி இது எல்லாமே அரிஸ்டாட்டிலுடைய கருத்து இது. அல்லாஹ்வுக்கு வந்து உடல் இல்ல, இடம் இல்ல, திசை இல்ல என எதிர்மறை வரையறைகளால் மட்டும் வரையறுத்தல். இது குரான் சுன்னாக்கு முரணானது. குரான் சுன்னாவை வந்து தாவீல் செய்ய வேண்டும். இல்லை என்றால் புத்தியால் மறுக்க வேண்டும் என்ற அணுகுமுறை. இப்னு தைமியாவோட பதில் இவங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குர்ஆனே மிக உயர்ந்த புத்திசார் வாதங்களை கொண்டு இருக்குது இல்லைங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தத்துவவாதிகளை விட அதிக புத்திசாலியாக இருந்தார்கள். புத்தியை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸோ வழி தவறிய இந்த மெட்டாபிசிக்ஸ் வந்து உறுதியை தராது, குழப்பத்த தான் உண்டாக்கும் அதிகமாக. குறிப்பாக கிரீக் மெட்டாபிசிக்ஸ். ஸோ அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், ஆட்ரிபியூட்ஸ் சம்பந்தமாக ஜான் ஹூவர் சொல்லக்கூடியது என்னன்னா, இது வந்து ஜான் ஹூவருடைய மிக வலுவான ஆய்வு பகுதியில ஒன்று. இமாம் இப்னு தைமியாவின் நிலைப்பாடு என்னன்னா, அல்லாஹ் தன்னை பற்றி கூறியதை அப்படியே உறுதிப்படுத்த வேண்டும். ஆனால் வந்து தஷ்பீஹ் ஒப்பிடுதல் செய்வது கூடாது. தாத்தீல் முழுமையாக மறுத்தல் கூடாது. இதனுடைய முக்கிய கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, மொழிக்கு உண்மையான அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? எப்படி குர்ஆன்லயும் சுன்னாலயும் தன்னை பத்தி சொல்லியிருக்காருன்னா, அத அப்படியே வந்து நம்ப ஏற்றுக்கொள்ளணும். அதை திரிவுபடுத்தக்கூடாது, மறுக்கக்கூடாது, ஒப்புமை செய்யக்கூடாது. எப்படி என்று கேள்வி கேட்கக்கூடாது. தகீஃப். ஸோ ஜான் ஹூவர் என்ன சொல்றாருன்னா, இமாம் இப்னு தைமியா வந்து முழு உருவகத்தையும் இந்த பியூர் மெட்டாஃபோர வந்து மறுக்கிறாங்க. அர்த்தமே எனக்கு தெரியாது என்ற அந்த அஞ்ஞானத்தையும் அவங்க மறுக்கிறாங்க. மொழியுடைய நிஜ அர்த்தத்தை அவங்க பாதுகாக்கிறாங்க. இது வந்து சலஃபி அஸரியுடைய அக்கீதா தான். இந்த விஷயம் என்பது. ஸோ படைப்பு, தீமை, இறை நியாயம், ஞானம் இது எல்லாமே வந்து இதை பற்றி அவங்க அதிகமா ரிசர்ச் பண்றாங்க. அதேபோல இமாம் இப்னு தைமியா கூறக்கூடிய அந்த முழு தீமை என்ற ஒன்று இல்ல. அப்சொல்யூட் ஈவில் என்பது இல்ல என்பதையும் அவங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க.
இது எல்லாமே தத்துவ அடிப்படையில கிடையாது. மாறா குர்ஆன் அடிப்படையான விளக்கம் என்றும் அவங்க சொல்றாங்க. ஸோ ஜான் ஹூவருடைய வலுவான இடங்கள் என்று பார்த்தோம்னா, முக்கியமா முதலாவது ஓரியன்டலிஸ்ட்டுடைய தவறான சித்தரிப்புகளை அவர் திருத்துறாரு. அதெல்லாம் தவறுன்னு சொல்லி. அடுத்து இமாம் இப்னு தைமியா கடுமையானவர் கிடையாது. ஒரு நல்ல சிந்தனையாளர் என்பதை காட்டுறாரு. அவருடைய அக்கீதா வந்து உள் ஒருமைப்பாடு கொண்டது என்று நிரூபிக்கிறார். இப்னு தைமியாவுடைய சொற்களை நியாயமா பயன்படுத்துறார். திரித்து பயன்படுத்தல. ஸோ பல நேரங்கள்ல அவர் அறியாமையிலேயே சலஃபி நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக இருக்கிறார். சலஃபி அக்கீதாவ அவர் ஒரு பார்வை என்று மட்டுமே பார்க்கிறார் ஜான் ஹூவர். ஸோ இதையும் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கொள்ளணும். சரிங்களா? எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் என்றல்ல. இதுதான் அஹ்லு சுன்னா என்று அவர் கூற சொல்ல மாட்டாரு. யார் சரி, யார் தவறு என்ற முடிவையும் சொல்ல மாட்டார். பிதா, தலாலா போன்ற சொற்களை வந்து மென்மையாக ஆக்குவார் அவர். இப்னு தைமியா வந்து கடுமையாக விமர்சித்த இடங்களை கல்வியியல் மொழியில மென்மையாக சொல்லுவார் இவர். ஸோ இவர் வந்து அக்கீதாவுக்கான வழிகாட்டி கிடையாது. அத நம்ம புரிஞ்சுக்கணும். உடனே அவருடைய ஆக்கங்கள்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு அக்கீதாவுடைய வழிகாட்டி கிடையாது. ஒரு புரிதலுக்கான ஒரு நல்ல கருவி என்று சொல்லலாம். ஜான் ஹூவர் வந்து அவரை அறியாமலேயே அஹ்லு சுன்னாவுடைய அக்கீதாவை பாதுகாக்கிறார் என்று சொல்லலாங்க. ஆனா அவர் ஈமானின் அடிப்படையில பேசல. அத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். மாறா கல்வியல் நடுநிலை மட்டுமே அவர் கடைபிடிக்கிறார். ஒரு நீதியான ஒரு ஓரியன்டலிஸ்டாக இருக்கிறார். இப்னு தைமியாவோட அழகான ரைட்டிங்ஸ்ல அவங்களுடைய கருத்துக்கள நம்ம பார்க்கலாம். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதை சொல்லக்கூடியவர்கள் அதற்கு அடங்காவிட்டாலும் சரி, அதை அவங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி என்று. ஸோ மேற்குலகத்துல நல்ல அறிஞர்கள் இமாம் இப்னு தைமியாவ புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம தான் புரியல. நம்ம தான் என்ன செய்யணும்? நம்ம ஆளுங்கள்ல சில பேர் தான் சில அரைவேக்காடுகள் சரியாக எதையுமே படிக்காம மேலோட்டமா இமாம் இப்னு தைமியாவ திட்டிட்டு போயிடுறது. சில வழி தவறிய முஸ்லீம்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும் அவங்கள பற்றி. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி பேசணும். அவங்க சும்மா டோட்டலாக அவங்கள பற்றி தவறாக பேசுறது ரொம்பவே நீதமில்லாத ஒரு போக்கு. ஸோ இதில் அல்லாஹ்வுடைய